ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இந்த மில்க் ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே வேணும். சீக்கிரமாக குறைந்த டயத்துலேயே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சதையுமே கரையிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ 1 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் ரெடியானதுமே நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். சம்படா மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா கப்பன் அப்படியே நம்ம மூடி வச்சோம்னா உள்ளே கலர் நல்ல ப்ரௌனிஷாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மூடி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்படா மாதிரி நான் எடுத்துருக்கேன். இப்போ நெய் எல்லா பக்கம் நல்லா தடவி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து மேலே வருது. நான் நார்மலாக நம்ம வாங்குகிற பால் மாட்டுப்பால் தாங்க நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட வாங்கிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கினீங்கன்னா நல்லா நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் கிடைக்கும். கூடவே நம்ம பன்னீர் தவிர இருக்க தண்ணி சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். நம்ம குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான டயத்துலேயே நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆடை நல்லா ஆடை திரண்டு வருது. நல்லா பால் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை ஒரு பாதி எலுமிச்சம்பழம் நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை ஒரு 2 to 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒட்டா கலந்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம கலந்துடணும். இப்போ பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம சேர்த்ததையுமே நல்லா பால் பிரிஞ்சு வருது. ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நம்ம அப்படியே கண்டினியூவாக கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி பால் ஃபுல்லாக தெரிஞ்சு பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துருச்சு. இதுவே நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கினீங்கன்னா இந்த தண்ணியோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். குக் பண்ணுறது நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நான் ரீசெண்டாக இப்போ தான் ஃபுல் ஃபேட் மில்க் வச்சு பால்கோவா செஞ்சுருந்தேன். அதனால் இது நார்மலாக இந்த பால்லையே பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி தீபாவளிக்கு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைட்டாக தெரிச்சிச்சுன்னா கூட பெரிய காய் ஆயிரும். அதனால் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வத்திடுச்சு. இப்போ பன்னீர் மட்டும்தான் இருக்குது. தண்ணியோட ரேஷியோ போக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திடணும். இந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டில் லைட்டாக இந்த புளிப்புத்தன்மை வந்துடும். அரை எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே பால் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு. இதுக்கப்புறமா 1 லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் போல் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது சுகரோட லெவல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதே கப்பில் இன்னும் 1/4 கப்புலேருந்து அரை கப் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுகர் சேர்க்கும்போது அப்படியே கொஞ்சமாக அப்படியே இலக்கி அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். மறுபடியும் கண்டினியூவாக 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அப்படியே கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே கெட்டியாகி வந்துருச்சு. அப்படியே 2 to 3 நிமிஷம் கலக்க நம்ம கலரும் கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக மெரூன் கலர் வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ சைடில் பிடிக்கிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கலந்து விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டதையும் லைட்டாக அப்படியே மெரூன் கலர் மாறி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுக்கிற கரண்டிலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணி அலங்காமல் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். டக்குன்னு உடனே மாற்றிடணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே லைட்டாக நம்ம செட்டில் ஆயிரும்.
இப்போ லைட்டாக இப்படி மாதிரி டேக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மேலே வந்து இந்த கம்பளி துணி இந்த கெட்டியான துண்டு இருக்குமில்லங்க அதை வச்சு டைட்டாக அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 hours வந்து அப்படியே இருக்கட்டும். இது இப்படி மூடி வைக்கிறதுனால அந்த சூட்லேயே வந்து உள்ளே வந்து அப்படியே நல்லா வெந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 3 hours ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கீழே நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு லைட்டாக சைடில் எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்து தொட்டலாம். கீழே லைட்டாக பிடிச்சிருந்தா கூட லைட்டாக நீங்கள் வந்து அடுப்பில் வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இப்படி காமிச்சிங்கனாலே கீழே அப்படியே தனியாக வந்துடும். அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே லைட்டாக எல்லோ கலரையும் உள்ளே லைட்டாக அப்படியே வந்து நம்ம சூடாக வைக்கும்போது மெரூன் கலர் அப்படியே லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காளுங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு சிறுசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாயில் வச்சதையுமே கரையிற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம லட்டு பிடிக்கும்போது எப்படி சின்ன சின்ன பூந்தியாக வரும் அந்த மாதிரி சிறுசாக அழகாக லைட் எல்லோ கலர் சைட்லேயுமே உள்ளே வந்து நல்லா மெரூன் கலர்லேயுமே நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.